அன்பான துக்கங்கள் இருக்கும். காட் சாய்ஸ்ல மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் சாய்ஸ் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். தேவனுடைய சாய்ஸ் உங்களை ஏதோ ஒன்றாய் மாற்றும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் வாக் இன் யுவர் ஓன் விஸ்டம். உங்கள் சொந்த அறிவினால், உங்கள் சொந்த ஞானத்தினால், உங்கள் சொந்த பலத்தினால் வாழ முயற்சி பண்ணாதீங்க. ஏதா பாடினார், வாழ முடியாது ஐயா, வாழவே முடியாது. திரும்ப திரும்ப உங்களால் எதையும் மாற்ற முடியாது. அவர் மட்டும்தான் மாற்ற முடியும். நீ என்ன வேணா சொல்லலாம், யூ கேனாட் சேஞ்ச் எனிதிங். ஆனால் தேவன் நடத்துவார் என்றால் அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். இங்கே இன்னொன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கானாவூர் கல்யாணம், திராட்சரசம் குறைவுபட்டது. அது பல காரணங்கள் நீங்க பிரசங்க சொல்லுவாங்க. அதை இந்த திருமணத்தை நடத்தினவர் சரியான நபரை அழைத்தார். அதற்கேற்ற ஆகாரத்தை அவர் செய்தார். இப்ப நம்ம ஒரு திருமணம் நடத்துறோம், 1000 பேர், அதற்கேற்ற உணவு தயாரிக்கிறோம். அங்கே நடந்த பிரச்சனை என்னவென்றால், இயேசுவை காண வந்த மக்கள் ஏராளம். இயேசு அங்கே வந்திருந்தார். அதான் முதலாவது அற்புதம். அவர் எப்படிப்பட்டவரோ, அவரை பார்க்க வந்தவர் தான் அதிகமான பேர். எனவேதான் இந்த கூட்டம், எனவேதான் ரசம் குறையப்பட்டது. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா விட்டு விடுங்கள். அவரை பார்க்க வந்த கூட்டம் அதிகம். எனவே அங்கே ரசம் குறையப்பட்டது. ஆண்டவர்களே தெரியும், அது அவரால் ஏற்பட்டது. ரைட் மேனேஜ்மெண்ட், சரியா நிர்வாகம் பண்ணித்தான் அந்த வீட்டார் திருமணத்தை நடத்தினார்கள். இது உண்மை. ஆனால் அவரால் வந்த கூட்டம், என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, அவரால் உனக்கு பிரச்சனை வருமானால் அவரை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இயேசுவால் பிரச்சனை, ஊழியத்தால் பிரச்சனை, ரட்சிப்பதால் பிரச்சனை. என் வாழ்க்கையில் நிறைய வந்தது. 13 ஆண்டுகள் நான் கண்ணீரின் பாதையில் கடந்து போனேன். புரிந்து கொள்ள பெற்றோர் புரிந்து கொள்ளல, தவறான புரிந்து கொள்ளதான். கிறிஸ்துவ மதம் மாறுறதே இது ஒரு பெண்ணுக்காக. வயசு 17. அது புரிய வைப்பது மிக கடினம். காலங்கள் மாறினது. கீழே வீடு, மேலே திருச்சபை, மக்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லாரும் வித்தியாசம், படித்தவர்கள், ஆசிரியர்கள். அவர்கள் பேசுகிற அந்த விதம், அவர்கள் பண்ணுகிற அந்த கணம் குடும்பத்தார் பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் கேவலமாய் பேசினவர்கள் மதிக்க ஆரம்பித்தார்கள். என் தாயும் தகப்பனும் மறிக்கிற வரை என்னை பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை. அப்ப திருமணம் ஆகல. ஆனால் ஒரு காலத்துல மோசமான வார்த்தைகளை சொல்லி அழைத்தவர்கள் புரிந்து கொண்ட பிறகு, அன்பானவர்களை, பெயர் சொல்லி அழைத்ததில்லை. மரணப்படுக்கை வரை என் தாயும் என் தகப்பனும் என்னை பெயர் சொல்லி